கள்ளக்காதலால் பறிபோன புஷ்பராணி என்ற ஒரு பெண்ணின் உயிர். அதாவதுங்க, ஈரோடு மாவட்டம் கோபி பகுதியை சேர்ந்தவங்க புஷ்பராணி. இவங்க வந்து 25/4/2026 அன்னைக்கு காணாமல் போயிருக்கிறாங்க. இவங்களை காணும்னு சொல்லி காவல்துறையில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் இவங்களை காணன்னு இவங்களை வந்து தேடி வந்திருக்கிறாங்க. ஒகேனக்கல் பகுதியில் வந்து ஒரு பெண்ணுடைய உடல் சடலம் வந்து கிடச்சிருக்குது. அப்புறம் இவங்க தான் அந்த புஷ்பராணிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறமேட்டு இவங்களுடைய செல்ஃபோனை வந்து ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க, யாரெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்கன்ட்டு. அப்புறமேட்டு இவங்க வந்து கவுந்தம்பாடி பகுதியை சேர்ந்த மகேந்திரங்கிறவர் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. இந்த கவுந்தம்பாடி சேர்ந்த மகேந்திரங்கிற ஒரு வயசு வந்து 33, இந்த புஷ்பராணிங்கிறவருடைய வயசு வந்து 43. இந்த புஷ்பராணியோட வீட்டுக்கார பேர் வடிவேலு. இவர் கடந்த சில வருஷத்துக்கு முன்னே இறந்துட்டாங்க. இந்த புஷ்பராணியும் மகேந்திரங்கிறவரும் ஒரு கடையில் வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க, ஒரு ஜவுளி நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. சில நாளில் வந்து அது காதலாக மாறி கள்ளக்காதலாக மாறுது. அடிக்கடி தனிமையில் சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த புஷ்பராணிங்கிறவங்க வந்து அடிக்கடி வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவரை கூப்பிட்டுருக்குறாங்க. 2-3 வருஷமாக இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்குது. அப்புறம் வந்து இவர் வந்து வரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கிறாரு. மகேந்திரங்கிறவர் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. பிறகு மகேந்திரங்கிறவரும் எடப்பாடியில் சிறுவம்பாளையம் பகுதியில் இருக்கிற சதீஷுங்கிறவரையும் இவங்களுடைய அக்கா பையன் மகேந்திரங்களுடைய அக்கா பையனை கூட்டிக்கிட்டு காரில் வந்து புஷ்பராணியும் காரில் வந்து ஒகேனக்கல் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஒகேனக்கல் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இந்த மாதிரி வரமாட்டேன்னு சொல்லி மகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு. அதை சொன்னதை வந்து கேட்க மாட்டேன்னுட்டாங்க. இந்த புஷ்பராணிங்கிறவங்க கட்டுக்கம்பியால் கழுத்தை நெரிச்சு வந்து கொன்று காவிரி ஆற்றில் போட்டுட்டாங்க. காவல்துறை விசாரணையிலே இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? திருமணத்தை கடந்த கள்ள உறவுகளால், உடல் சுகத்துக்காக ஏற்படும் கள்ள உறவுகளால் நிரந்தர மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்காது என்பது தெரிய வருகிறது. இதனால் உயிரிழப்பு மட்டுமே தரும், கொலை இது போன்ற விஷயங்கள் மட்டுமே நடைபெறும். இது நன்றாக தெரிய வருகிறது. இதுக்கு தான் வந்து கள்ளக்காதலுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது வர்ற கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கள்ளக்காதலுக்கு தடை விதிக்கணும். பாருங்கள், பெண்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, கற்பழிப்பு நடக்குது, கொலை நடக்குது. இதெல்லாம் அரசுக்கு கெட்ட பேர் தானே. அதனால் கள்ளக்காதலுக்கு தடை விதித்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்கணுங்கிறத மட்டும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. நான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். டாடா.